Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. இன்னைக்கு வந்து நாங்கள் வேர்ல்டில் மற்ற லீக்ஸ், அதாவது நம்ம ஐபிஎல் தான் பார்த்து பழகிருக்கோம். அது இல்லாமல் உலகத்தில் சுற்றி வேற வேற கண்ட்ரியில் என்னென்ன லீக்லாம் நடக்குது அந்த லீகை பற்றி எங்களோட ஒரு ப்ரிவ்யூ மாதிரி இல்லை, ஒரு சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு கான்வோ மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே ஒரு ரெகுலரான ஆனஸ்ட் கண்டிஷன் வந்து போட்டிருப்போம். லாஸ்ட் இயர்லாம் கூட SA20யோட ப்ரிவ்யூ ஒரு ஒரு லீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரிவ்யூ மாதிரி போட்டிருப்போம். இந்த வாட்டி வந்து SA20யோட விண்டோ மாத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், SA20 அண்ட் ILT20 எப்பவுமே ஜான் டு ஃபெப் நடக்கும். இந்த வாட்டி அது வந்து டிசம்பர் ஜான் அப்படி, அது இனிமே அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ டிசம்பர்ல ஆல்ரெடி பிக் பேஷ் வேற இருக்கு. இந்த மூணு பெரிய லீக்ஸும் இனிமே டிசம்பர் ஜனவரி அந்த விண்டோல தான் நடக்க போகுது. இது இல்லாம எக்ஸ்ட்ரா லீக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நேபாள் பிரீமியர் லீக்னு நடக்குது நவம்பர்ல இருந்து. அப்புறம் அபுதாபி T10 லீக், அப்புறம் வேற நம்ம இது சூப்பர் ஸ்மாஷ் அப்படின்னு ஒன்று நடக்குது. T10 லீக் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. இந்த பிராவோ டீம் தானே வின் பண்ணிச்சு, UAE புல்ஸா ஆமா ஆமா, முடிஞ்சுன்னு அதான் 2 நினைக்கிறேன். days ஆகும் முடிஞ்சிருக்கு. ஆமா ஆமா. அவனுங்க வேற பிராவோ போட்டு பொலாட போட்டு இன்ஸ்டாகிராம்ல கலாய்ச்சுனே இருந்தான், மை ரிச் அங்கிள் எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. அது ஒரு பேண்டர் மஜாவா போயிருந்தது அவன் ஸ்டோரி அப்படியா? அது ஃபீல்ட்ல எல்லாம். அது ஆமா, என்னோட ஃபீட்ல தென்படவே இல்லையே. என்னாச்சு அது? அது வேற. இல்ல இல்ல, அவன் பொலாடு வந்துட்டு எங்க போனாலும் பிராவோக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, ஷூ வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதோ வாங்கி கொடுத்துனே இருந்தான் போல. அது வந்துட்டு மை ரிச் அங்கிள் இஸ் பையிங் மீ திஸ் அப்படின்னு போட்டு கலாய்ச்சிருந்தான் பிராவோ ஓ பொலாட. பிராவோ. அங்கெல்லாம் போனா ஆமா. ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இங்க பார்த்தா மும்பைக்கு CSK வர்சஸ் மேட்ச்ல வந்து பிராவோ போட்டு பழகிறது. இது கலையா போச்சு அங்கிளுக்கு. சரி, ஓகே. அடுத்தது வந்து இப்ப இந்த பர்கர் கிங் சூப்பர் ஸ்மாஷ் அப்படின்னு ஸ்பான்சரோட ஒன்று நடக்கும் நியூசிலாந்துல. அதுவுமே பெருசா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் அது ஒரு பிரீமியர் லீக்னு சொல்ல முடியாது, நியூசிலாண்டோட டொமஸ்டிக் லீக் மாதிரி தான், இந்த வைட்டாலிட்டி T20+ மாதிரி இங்கிலாந்துல. அதை பத்தி பேசும்போது ஸ்கந்தேஷ் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இப்போ நியூசிலாந்துக்கு ஒரு T20 லீக் ஆரம்பிக்க போறாங்களாம், நம்ம SA20 மாதிரி. ஆமா, அது SA20. நம்ம ஒரு நாள் போன்ல பேசணும்னு நினைக்கிறேன்ல. ஆமா ஆமா, உன்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அப்ப கூட போட்டிருந்தால அங்கேயும் வேணா பிளம்பிங் சொந்த ஊர் வர கிரைஸ்ட் சர்ச் சூப்பர் கிங்ஸ் போட்டு ஏதாவது CSKன்னு ஒண்ணு சிஎஸ்கே அங்கேயும் ஒண்ணு. பிராண்ட் பண்ணல. அங்க அங்க அதான் அப்ப என்னன்னா, தோனி வின் பண்ண இடம், அதாவது ஏன் நம்ம ஜோபர்க் சூஸ் பண்ணோம்னா அங்கதான் நம்ம T20 வேர்ல்ட் கப் அடிச்சோம் தோனியோட இதுன்னு. அது மாதிரி நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் இது வரைக்கும் நம்ம ஒரு தடவை தான் வின் பண்ணிருக்கோம், அதுவும் தோனி இதுதான் வின் பண்ணிருந்தோம். அந்த இடம், அந்த வின் பண்ண பிளேஸ் எதுவோ அந்த இடம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், எடுக்கிறதா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா. இருக்கோம். ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னா அங்க அப்படியே ஒரு ஒரு ஊரா வாங்கிட்டு இருக்கோம். என்ன இந்த ILT20 தான் மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 100ல வந்து ரொம்ப ஓவரா பிட்டிங் கோட்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எங்களை ஆளை விடுங்க, நீ என்ன வேணா பண்ணுடா, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு வந்துட்டாங்க. அப்புறம் WPL இல்ல நம்ம டீம், ஆமா, அது என்னன்னு WPL தெரியல. அது அது நம்ம வேற இந்த வாட்டி ஸ்ரீனி மாமா எல்லாருமே வேற அனௌன்ஸ் போட்டு பண்ணிருந்தாங்க. சமாடி அடிக்கிறாங்க. ஸ்ரீனி மாமா வேற ஆமாயா. ஏதோ ஒரு கருத்து சொன்னாராம், உமன்லாம் வந்து கிச்சன்ல தான் இருக்கணும், வரக்கூடாது, கிரிக்கெட்ல ஆடக்கூடாது அப்படின்னு ஐயோ, வேற ஒரு ஆமா கருத்து ஆமா, சொன்னாராம். இப்படிலாம் ஒரு ஆளை வச்சுட்டு அது வேற, இது வேற நடுவுல கான்ட்ரவர்சி ஆச்சு. தோனி எல்லாம் எதுவும் விஷயம் பண்ணல விமன்ஸ் வேர்ல்ட் கப் வின் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் போய் சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஏதோ நிறைய எல்லாம் போட்டு பார்த்தா அது என்னன்னா, அவர் எப்பவுமே அந்த T20, அது தோனி என்னன்னா T20 வேர்ல்ட் கப்புக்கு மட்டும் போஸ்ட் போட்டாரு, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் போடல, விமன்ஸ் வேர்ல்ட் கப்புக்கும் போடல எதுவுமே. அதனால வந்து அது அப்படியே, அது தோனி அந்த T20 வேர்ல்ட் கப் போடுறதே பெரிய விஷயம்ன்றது நமக்கு தான் தெரியும். அது பர்சனலா விஷ் பண்ணிருக்காரு BCCI அதுக்கு மூலியமா. முன்னாடி என்ன போஸ்ட் போட்டிருக்கான்னு போய் பாரு. அவன் ரிட்டையர்மெண்ட் ஆகஸ்ட் 15 ஆமா, போட்டிருப்பான்டா அவன். ஏதோ ஒரே வாட்டி 2020 இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பர்த்டேக்கு போஸ்ட் போடுறான். நாய்க்கு கூட செலிப்ரேட் பண்ணதை ஒரு எடுத்து போட்டிருந்தா அவ்வளவுதான். அப்புறம் அந்த ஸ்ட்ராபெரி டீம், ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் போய் ஆமா, திங்கிறதெல்லாம் வீடியோ அவ்வளவுதான். போட்டுன்னு அது இருப்பான். ஏதோ அதை அவர் பர்த்டே கிட்ட T20 வின் பண்ணாங்க அப்படின்னு அதை மட்டும் எடுத்து தேங்க்ஸ் ஃபார் திஸ் பர்த்டே கிஃப்ட் அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தா போல. மத்தபடி எனக்கு ஆமா. தெரிஞ்சு தோனி எல்லாம் அவ்வளவு கோலி மாதிரி ஆன்லைன்ல ஆக்டிவான அக்கௌண்ட் கிடையாது. அது நான் பார்த்தேன். ஆனா விஷயம் பண்ணலனாலுமே அது தப்பு தானே, நீங்க ஆக்டிவா இருங்க. இல்ல அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன வந்துச்சுன்னா, சும்மா பர்சனலா BCCI மூலியமா போய் விஷ் பண்ணது, அந்த மாதிரி ஒரு ஃபார்மலா விஷ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டாரு. இன்ஃபார்மலா தனியா எதுவும் பண்ணல, போஸ்ட் எல்லாம் போடலன்னு தான் சொல்லிருந்தாங்க. சரி, அது விடுங்க, அது பிரச்சனை இல்ல. அடுத்தது இப்போ இந்த இந்த விஷயத்துக்கு வந்தனா, எனக்கு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்தா நினைக்கிறேன் பாய் WPL. ஏன்னா இப்போ வந்து ரூபா குருநாத் தான் ஓனரா இருக்காங்க. ஒரு விமனா அவங்களுக்கு வாங்கணும்னு தோணாதா? அப்ப என்ன, சென்னை சூப்பர் குயின்ஸ்னு வருமா பேரு, ஆமா, கிங்ஸ்னு அதுதான் இல்லாம? இவங்க பிசினஸ் டாக்டிக்ஸ்ல வர பாப்பாங்க. சூப்பர் குயின்ஸ் CSQன்னு வருமா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் விமன்ஸ்ல நிறைய பிளேயர் இருக்காங்க, நீங்க வாங்கிட்டு போட்டு கேப்டன்சி கொடுத்து பெரிய ஆள் ஆக்கி விடலாம். சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். சோ ம். இந்த நியூசிலாந்து லீக் வந்து அடுத்து இன்னும் 2027ல தான் டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. அது எடுத்து ML ஐ மீன் மேஜர் லீக் கிரிக்கெட்டே எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல. அது வேற ஏதோ பினான்சியல் கிரைசிஸ்லாம் சொல்றாங்க, பாப்போம். இப்போதைக்கு நாங்க தான் இந்த வீடியோ போட்டது காரணம் வந்து இவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு, சரி நீங்க வந்து சூப்பர் ஸ்மாஷ்லாம் எப்பவுமே அவ்வளோ யாரும் பார்க்க மாட்டாங்க, அது வந்து ஒரு டொமஸ்டிக் லீக் மாதிரி தான்.
என்ன பிளமிங்லாம் அங்க கோச்சா இருந்தாருன்னா அவரு இஷ்டத்துக்கு டேரில் மிச்சல் யார வேணா வாங்கி போடலாம், எதுவும் கேட்கவே மாட்டாங்க, எல்லா டொமஸ்டிக் பிளேயர் ஆயிடுவாங்க. இப்பவே பாரு. சரி, அது நம்ம லாஸ்டா ஒரு ஆக்ஷன் பத்தி. ஸோ வந்து இப்போ மெயினாக நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிற 3 லீக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே இது ILT20 ஆரம்பிச்சிருச்சு. துபாய் கேபிட்டல்ஸ் வர்சஸ் டெசர்ட் வைப்பர்ஸ், லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட் தானே அவங்க. ஆமா. ஸோ ஆமா 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 ஆமா. ஸோ அதுதான் இந்த லீக் யாரு பத்தி. போன தடவை துபாய் கேபிட்டல்ஸ் தானே வின் பண்ணாங்க, அதனாலதான் ஹேமங் பதானிக்கு இங்க வர கோச்சிங் பொசிஷன் வர கொடுத்தானுங்க அவனுங்க. ஆமா ஆமா, அதுதான். ஸோ வந்து இந்த லீக்ல ஒரு டாப் 10 பிளேயர் சொல்லு உனக்கு. யார் நீ பாத்தீங்கன்னா எந்த இதுல பிளேயர்ஸ்? இதுல எனக்கு என்ன இதுனா, இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து ஆடிட்டு அங்க போற ஒரு சில பிளேயர்ஸ்லாம், லாக்கி ஃபெர்கசனு, சாம் கரன் டெசன்ட் வைப்பர்ஸ் வந்து ஒரு இன்கிரெடிபிள் ரோல் பண்ணின்னு இருக்கான். நம்பர் 3ல அவனை அங்கதான் ஃபைன் பண்ணாங்க. நம்பர் 3ல ஆனா மஜாவா ஆடுறான் சாம் கரனு அப்படிங்கிறது. இதை தாண்டி நம்ம நண்பர்கள், KKR நண்பர்கள் இருக்காங்க, ரசல் நிறைய நாங்க எப்பவுமே இருப்பானுங்க. அப்புறம் நம்ம டேவிட் ரா இப்ப என்ன பேய் ஃபார்ம்ல இருக்கான்டா அவன். டிம் டேவிட் அவன் ஷார்ஜா வாரியர்ஸ் இந்த தடவை ஆடுறான். எம்ஐ நியூயார்க் தான் எப்போ ஆடுவான், இந்த தடவை ஷார்ஜா வாரியர்ஸ் ஆடுறான். அவன் வந்துட்டு அவன் இது செமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிம் சவுதி ஆடுறான் இந்த தடவை ஷார்ஜா வாரியர்ஸ்க்கு. ஷார்ஜா வாரியர்ஸ்ல இன்னொரு பிளேயர் இருக்கான், இந்தியன் ஆடுறான். யாருன்னு சொல்லு? உன்முக்த் சந்தா. தினேஷ் கார்த்திக் ஆடுறான்டா ஷார்ஜா வாரியர்ஸ்ல. தினேஷ் கார்த்திக் ஆடுறான் ஷார்ஜா வாரியர்ஸ்ல இந்த தடவை. எனக்கு தெரிஞ்சு நான் DKக்காகவே இந்த ILT20 கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். SA20ல அட்லீஸ்ட் ஜோஹானஸ்பர்க் இருந்தாங்க, பிளஸ் பால் ராயல்ஸ்க்கு வர ஆனா தினேஷ் கார்த்திக். ஆமா ஆமா, பால் ராயல்ஸ் ஆனால இது வந்து நம்மளுக்கு அஸ்வின் ஆடி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி. ஹையஸ்ட் அதாவது எல்லாரும் எப்படி சொன்னாங்கன்னா ஹையஸ்ட் பிட் கண்டிப்பா அஸ்வினுக்கு தான். அஸ்வின் தான் ஃபுல்லா எல்லாரும் பிட் போவாங்க. கடைசியில அன்சோல்ட் பேஸ் பிரைஸ் மத்தவனோட எங்கேயோ வச்சான், 1 கோடி ரூபாய்க்கு ஏதோ பேஸ் பிரைஸ் வச்சான், அவனுக்கு தான் ஹையஸ்ட். ஆமா, கடைசியில பார்த்தா அன்சோல்ட் ஆக போறது தெரிஞ்சு அப்படியே ஆக்ஷன்ல இருந்து புல் அவுட் பண்ணிட்டா டீசென்ட்டா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்டு அப்படியே வெளில வந்துட்டு BBL ஆறேன்னு முட்டி வலி சார், BBL ஆட முடியாது அப்படின்ட்டான். ஆமா, BBL இப்ப ஆடல. சோ அது சிட்னி தண்டருக்கு சைன் பண்ணிட்டு இருந்தால. ஆமா, சிட்னி தண்டர். ஆனா எனக்கு என்ன இதுனா, அவன்கிட்ட ஆல்ரெடி சிட்னி தண்டர்ட்ட ஸ்பின்னர் இருக்கான், ஷதாப் கான் இருக்கான் ஸ்பின்னரு. அதையும் தாண்டி 2 ஃபாரினர் தான் ஆட முடியும். அதுல ஒண்ணு அஸ்வின் கண்டிப்பா ஆடுவானா அது தெரியல. ஆமா, எனக்கு தெரியல. அதனாலதான் மேபி, ஏன்னா ஷதாப் கான் ஒருத்தன் போயிட்டா அதுக்கப்புறம் இங்கேயாச்சும் IPLலயே நம்ம சொல்றோம், இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், 4 ஃபாரினர் தான் ஆட வரானு. நீங்க BBL பக்கம் போய் பாத்தீங்கன்னா 2 ஃபாரினர் தான் பிளேயிங் லெவல்ல ஆடணும். அதாவது நான் ஆஸ்திரேலியன்ஸ் 2 பேர் தான் ஆடணும். சோ அதனால மேபி பேட்டிங் யாரா இன்னொருத்தர் வச்சிருப்பாங்க. அதனால மேபி நமக்கு அதுதான் அவங்கள்ட்ட லாக்கி ஃபெர்குசன் எல்லாம் இருக்கான் ஃபாரினரு அவங்கள்ட்ட. சோ நம்ம பரம்பரையில கம்பீர் நம்மள பெஞ்ச்ல உட்கார வச்சா நம்ம ரிட்டையரே ஆயிட்டோம். அங்கெல்லாம் போய் நான் எப்பறம் பெஞ்ச்ல உட்காரதா அப்படின்னு சொல்லிட்டு கூட மேபி வந்திருக்கலாம். சோ அடுத்ததுதான் வேற அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஸ்பெகுலேட் பண்ண வேணாம், முட்டி வலினே வச்சுக்கலாம். ஆனா எனக்கு நான் ஒரு பிளேயர் சொல்றேன், ILT20ல இந்த தடவை வாட்ச் அவுட் சீசனா இருக்க போறது சிம்ரன் ஹெட்மயர். அவன் எனக்கு தெரிஞ்சு IPL தவிர வேற எல்லா இடத்துலயும் நல்லா பண்றான்டா. அவன் அதுக்காக ஐ மீன் சார், இந்த IPL முடிஞ்சோடனே CPL ஆனா CPL போட்டு பொளந்துட்டான். ஆமா, இது MLC MLCல என்ன பண்ணா, அந்த சியாட்டில் வொர்க்கர்ஸ் வந்து அதான் அந்த டீம் வந்து ஒண்ணுமே இல்ல. அந்த டீம்ல ஒரு மேட்ச் வந்து கடைசி ஒரு பால் 6 அடிக்கணும், நம்ம ஒரு 6 அடிச்சு வின் பண்ணிலாம் கொடுப்பான். 40 பால்ல 89 ரன் அடிச்சு. ஆமா, அந்த ஃபைன் லெக் மேல அடிப்பான் 6, அந்த மாதிரிலாம் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு UAE கண்டிஷன்ஸ் வந்து ஹெட்மயருக்கு பர்ஃபெக்டா. அவன் அந்த ஏன்னா 2021ல கூட அவன் DC காணான் சரியா. IPLல அவனோட பெஸ்ட் சீசன் அங்கதான் வந்துச்சு. 7 கோடிக்கு DC எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா நான் IPLல சொல்றேன். டெல்லி கேபிட்டல்ஸ் 2021ல சொல்றேன். 2021ல அவன் துபாயில ஆடினது அதான் அவனுக்கு பிரேக் த்ரூ சீசனா இருந்துச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு ஷிம்ரன் ஹெட்மயர் வந்து வாட்ச் அவுட் பண்ணும். இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஷிம்ரன் ஹெட்மயர் வந்து டெசர்ட் வைப்பர்ஸ்ல தான் இருக்கான். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் அத பாத்துட்டோம். எனக்கு தினேஷ் கார்த்திக் இருக்கான்றது எனக்கு ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஓகே, ஆமா நான் பார்த்தேன். சோ அப்ப கண்டிப்பா இந்த டோர்னமென்ட் ஃபாலோ பண்ணேன். அவ ரீடைன் சைன் பண்ண பிளேயர்ஸ்லயே இருந்தாங்க அவங்க. ஷார்ஜா வாரியர்ஸ் வந்து சைன் பண்ண பிளேயர்ஸ்லயே இருந்தாங்க. சோ ஆமா, அப்புறமா அதை தாண்டி அவங்க ஊர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கடா. அந்த ஜரூர் கான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருப்பான், ஜரூர் கான் தான் நினைக்கிறேன் அவன் பேரு. அதை தாண்டி இவன்லாம் இருக்கான், பேர் என்ன, ஃபசலுல்லா ஃபரூக்கி. அவன்லாம் சூப்பரா போடுவான். MI நியூயார்க் போன வருஷமே செமையா போட்டிருந்தான். ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஃபசலுல்லா ஃபரூக்கி தான் இருப்பாங்க. ஆமா, அப்புறம் ஷகீப் அல் ஹசன் ஆடுறானா என்னன்னு தெரியல. பட் ஆனா MI எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ஷார்ஜா வாரியர்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க டீம் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே செட்டா இருந்தது.
சோ அதனால எனக்கு தெரிஞ்சு அப்படி தோணுது. IL T20 பத்தி பெருசா அவ்வளவு வேற எதுவும் பெருசா ஃபாலோ பண்ணல, அப்படியே ஆமா இது பண்ணி. புரியுது புரியுது. எப்பவுமே ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்றது எனக்கு தெரிஞ்சு இவங்க தான்டா, KKR தான்டா. அதான் அங்க அபுதாபி நைட் ரைடர்ஸ் அவங்க. ஆனா ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை எனக்கு தெரியல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண ஆமா போறாங்கன்னு. அபுதாபி நைட் ரைடர்ஸ் பிளஸ் இங்கேயுமே அப்படித்தானே, MLCலயுமே அவங்களும் அவ்வளோ இப்ப நிறைய மேட்ச் தோத்து தானே இருந்தாங்க. இது லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ஆமா ஆமா ரைடர்ஸ். ஆமா ஆமா ஆமா. அவங்க பவுலிங்கே பாரு, ஒல்லி ஸ்டோன்லாம் வச்சு ஆடுறாங்க. பியூஷ் சாவ்லா எல்லாம் இருக்கான். பியூஷ் சாவ்லா தான் இருக்காங்க. அதுதான் அதான். சரி ஓகே. சோ அடுத்தது பிக் பாஷ் லீக் போனா, பிக் பாஷ் லீக்கு உனக்கு ஒரு ப்ரீ டோர்னமெண்ட் பில்டப் ஏதாச்சும் என்ன சொல்ல விரும்புற? ப்ரீ டோர்னமெண்ட் பில்டப்னா மிச்சல் ஸ்டார்க் ஆடுறான், ரொம்ப வருஷம் கழிச்சு ஆடுறான்னு நினைக்கிறேன் ஆமா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு. இவன் ஸ்டீவ் ஸ்மித்தும் ஆட போறான் பிக் பாஷ். இந்த தடவை அவங்களுக்கு வந்து இந்த சம்மர்ல பாக்ஸிங் டே டெஸ்ட் பெருசா, பாக்ஸிங் டே டெஸ்ட் இருக்குல்ல அவங்களுக்கு. இருக்கு இருக்கு. ஆமாண்டா ஆமா. ஆமாமா, அந்த டெஸ்ட் முடிஞ்சிட்டு அவங்க ஆடுவாங்க. ஆமா அந்த அதான் அப்படியே அந்த முடிச்சுட்டு அதுதான் ஆக்சஸ் சொன்னேன். முடிஞ்சு. எப்பவுமே பிபிஎல்க்கு ம் வந்து அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியால கண்டிப்பா கிரௌட் வந்துரும். அவங்க அப்படியே அவங்க அதான் ஆஸ்திரேலியன் சம்மர்லாம் கிறிஸ்மஸ்ல தான், ஐ மீன் அவங்களுக்கு கிறிஸ்மஸே சம்மர்ல தானே வரும்னு சொல்லுவாங்க. சோ அதனால அந்த சம்மர் ஆமா டைம்ல ஆமா கரெக்டா ஆமா. மேட்சை ஷெட்யூல் பண்ணுவாங்க. டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே அப்படியே எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் அதே சேம் கிரவுண்ட்ஸ் தான். ம் அதுல இந்த பின்ச் எல்லாம் பார்த்தனா டெஸ்ட் ஆட மாட்டான். ODI T20 அந்த இந்தியாலாம் அங்க 2018 எல்லாம் ஆ போகும்போது ODI T20 எல்லாம் போவோம். ODI T20 முடிஞ்சோடனே இங்க வந்துருவான், ஆமா ரெனிகேட்ஸ் ஆடுவான். அப்போ ஆமா அவன் ஒரு பின்ச்சோட ஸ்பின்னிங் எபிலிட்டி எல்லாம் நான் இங்க தான் பாத்திருக்கேன். லெஃப்ட் ஆர்ம் ஓவர் ஸ்பின் எல்லாம் போடுவான், லெஃப்ட். மஜா இருக்கும் ஆமா அங்க. ஆமா எனக்கு இவங்க தான்டா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட யூடியூப் கரியர் ஆரம்பிக்கும் போது புது புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தானுங்க. பேட்ச் ஆமா பூஸ்ட், கரெக்ட். அப்புறம் இந்த எக்ஸ் ஃபேக்டர் தான் இப்ப நம்ம இம்பாக்ட் பிளேயரு. எப்பவுமே பிபிஎல் ஞாபகம் அவங்க இருக்கா? தானே இந்த வாட்டி ஏதோ புது ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க தான். இப்பவும் அந்த பேட்டை வந்து ரெண்டு சைடு பிளாட்டா வச்சு டாஸ் போடுவாங்க. நம்மலாம் காயின்ல தானே டாஸ் போடுறோம். அது பேட்ச் ஸ்பின்னிங். ஆமா ஆமா, அதெல்லாம் அவனுங்க தான் எடுத்துனா. அது கூட ஓகே, அதெல்லாம் ஜிங் பேல்ஸ். ஏன் இப்ப நம்ம பேல்ஸ் எல்லாம் க்ளோ ஆகுது, அதெல்லாம் ஆமா அவனுங்க தான் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் வந்தது. அவங்க தான். அவ்வளோ ஏன் பிளே ஆஃப் ஃபார்மேட்டே அந்த மாதிரி ஃபார்மேட் போட, இந்த குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 அது அவங்க கூட. தான் பண்ணாங்க. சோ ஆமா. அப்புறம் இந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்கடா 2011 வேர்ல்ட் கப்ல. நம்ம ஆ இந்தியாவில் நடந்துச்சுல வேர்ல்ட் கப், அதுல ஆ ஒரு ஆ ரூல் ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னா ஓகே. 10 ஓவர் பேட்டிங் பவர் பிளே கிடைக்கும்ல, ஃபர்ஸ்ட் 10 ஆ ஓவர். ஆ ஆ ஆ அதுல ஒரு 6 ஓவர் ஆடிட்டு மீதி 4 ஓவர் நம்ம எப்ப வேணுமோ ஆமா அதான் எடுத்துக்கலாம் அது பேரு அப்படின்ற தான் மாதிரி ஏதோ ஒரு ரூல் சொன்னாங்களே. இருந்துச்சு. பவர் சர்ஜா? அது பேர் மறந்துடுச்சு எனக்கு. பவர் சர்ஜா? பவர் சர்ஜ். அதான் பவர் சர்ஜ், அதான் எஸ் ஓகே. ஆமா எஸ். ஆமா. அதுல அந்த இப்ப லாஸ்ட் என்னன்னா 2 4 ஓவர் ஓவர் நீ வந்து நீ எடுத்துக்கலாம். அடுத்த 10 ஓவர்ல எங்க வேணா எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஸ், எக்ஸ் ஃபேக்டருமே செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் த 10 ஓவர் இன்னிங்ஸ்ல. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு இன்னிங்ஸ்ல நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும் ஆமா அப்படின்னு ஆமா ஆமா. இருந்துச்சு. அது இதெல்லாம் மஜாவான ரூல்ஸ் அவனுங்க எத்தனை இருந்தானுங்க. ஆமா அது எப்பவுமே வந்து அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எனக்கு பிக் பேஷ் வந்து ஆமா அதுதான் எப்பவுமே சொல்லுவாங்களே. இனோவேஷன்ல ஒரு குறையே இருக்காது. ஆமா அது பார்க்க கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். ராஜமௌழி படம் பாக்குற மாதிரி இருக்கும் அதை பார்த்தா. சோ மோரோவர் நம்ம எனக்கு என்னன்னா வெளியூர்ல பாக்குற டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் இது, அந்த இதுவே. அது நான் வந்து குறை சொல்ல முடியாது. இந்தியாவில் நடந்ததுன்னா ஏர் குவாலிட்டினால நம்மளுக்கு ஏர் குவாலிட்டி பிளஸ் வர்ற. அதான் ஃபாக்ஸ் கிரிக்கெட் தான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவாங்க. ஃபாக்ஸ் கிரிக்கெட்டா ஸ்கை ஸ்போர்ட்ஸ் சம்திங், அங்க பிராட்காஸ்ட் அவங்க ஸ்கை தான் ஸ்போர்ட்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. ஆஹ் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அவங்கதான் தான். பண்ணுவாங்கன்றதுனால கேமரா குவாலிட்டி பிளஸ் அந்த ஏர் குவாலிட்டி. அதான் உங்களுக்கே தெரியுமே, இந்தியா என்னதான் அகமதாபாத் மாதிரி ஸ்டேடியம் கட்டினாலுமே அந்த அட்மாஸ்பியர் அவங்க எங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியல. அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கேமரா குவாலிட்டி கூட ஓகேடா, அது கூட நம்ம இங்க டெக்னாலஜி வைஸ் மேட்ச் பண்ணிடலாம்னு வச்சுக்கோ. நம்மள்ட்ட இல்லாத காசா, BCCI அதுதான் இல்லாத சொல்றேன். காசா? அது கூட மேட்ச் பண்ணிடலாம் வச்சுக்கோ. ஆனா நம்மளோட ஏர் குவாலிட்டி வந்துட்டு அங்கயோட இங்க கொஞ்சம் போரா இருக்கிறதுனால அங்க இருக்கிறதெல்லாம் மஜாவா இருக்கும். ஆமா பாக்குறதுக்கே அப்படியே கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். அங்க வர அதுதான். கிரௌடும் இருக்கும். அப்புறம் ஆமா அங்கெல்லாம் வந்து கிரௌட் வந்து ஸ்டாண்ட்ஸ்ல மட்டும் உட்கார மாட்டாங்க, தரையிலேயே உட்காருவாங்க. ஆமா அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கும். எனக்கெல்லாம் அங்க அந்த மாதிரி அதான் எல்லாம் மேட்ச் பார்க்க முடியாதா லாஸ்ட் டைம் அவ்வளவு நம்ம தோணும். SA20ல பேசணும்னு நினைக்கிறேன் இதை பத்தி. ஆமா 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 ஆமா, ஆமா சோ கரெக்ட். அதுதான் அதனாலே பார்க்க. அதே மாதிரி என்னதான் ஐபிஎல் வந்து டஃபஸ்ட் லீக் பெஸ்ட் லீக் அதுன்னு சொல்லலாம், என்னைக்குமே கிரிக்கெட்டோட கிராண்டஸ்ட் லீக்னு பார்த்தா அது பிபிஎல் தான். அந்த டேக் லைன் அவங்க தான் வச்சிருக்காங்க. ஐபிஎல் வந்து சும்மா கரெக்ட். ஃபீஸ்ட் ஃபெஸ்டிவல் அது இதுன்னு சொன்னாலுமே கிராண்டஸ்ட் லீக் எப்பவுமே பிபிஎல் தான். சோ அவங்க இந்த வாட்டி யார் இவங்க தான் போன வாட்டி ஹாபர்ட் ஜெயிச்சாங்க. நம்மளோட இவரு அபார்ட் நாத்தன் எல்லிஸ் கேப்டன்சி. நேத்தன் எல்லிஸ் பிக் பேஷ் இன்னிங் கேப்டனை தூக்கி வந்து பெஞ்ச் பண்ற பெஞ்சில அளவுக்கு உட்கார உட்கார வச்சிட்டீங்க நீங்க. பத்திரா அந்த பெருமளா உங்களதான் சேரும் முதலாளி. ஐயா எப்பா. ஆமா. இந்த தடவை அதே நான் டிம் லீக்ல டேவிட் வந்து அங்கேயும் டாப் இருக்கா 10 பிளேயர். ஹாபர்ட்லயும். டிம் டேவிட் அபார்ட்ல இருக்கா, தான் கைலி டிம் மெரிடித் டேவிட் இருக்கா, இருக்கான். மிச்சலோ ஆமா போன வாட்டி ஃபைனல்ல வந்து, அதாவது டோர்னமெண்ட்ல ஒரு ஸ்டார் ஒருத்தன் கிடைப்பான். இவன் வந்து ஃபைனல்ல கிடைச்சான் அவங்களுக்கு. கரெக்டா தேவையான போது ஃபைனல்ல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு தூக்கிட்டு போனான். அடிச்சுட்டு அது கூட இல்ல, பேட் சுத்தி போட்டா பேட் கரெக்டா போய் நின்னுச்சு. அதுதான் அங்க மேட்டரான்னு தெரிஞ்சு எல்லாருக்கும். ஓகேவா, இந்த ரூட் பேட் அடிக்க வைப்பானே அந்த மாதிரி வந்து தூக்கி போட்டா அது போய் நின்றுச்சு. ஆமா சோ அதுவா வந்து போய் வேற நின்னுச்சு. யாரு, நம்ம இவரு கிறிஸ் ஜார்டன் இருக்காரு. சரி ஓகே, ஐயா கிறிஸ் ஜார்டன். ஒன் மம் ஷோ ஆயிடும்.
வேற பெருசா அதான் சிட்டி அதான் அதான் சிக்ஸஸ்ல பாபர் அசம் இருக்கான். மாய்சஸ் ஆமா ஹென்ட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல பாபர். ஐபிஎல் லெஜெண்ட். சன்ரைஸ் ஹைதராபாத் எல்லாம் ஆடிட்டு ஆமாண்டா, இருந்தான். ஹைதராபாத் ஆடுவான்டா. அவன் வந்து ஒரு ஆமா. மீடியம் பேஸ் போடுவான். அவன் பாட்டுக்கு ம். பினிஷர் ரோல் கரெக்டா பண்ணிட்டு ஆட்டு போயிட்டே ஆமா. இருப்பான். அப்புறம் நம்ம ஸ்டார்ஸ் போவோம். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் பார்த்தோன்னா ம். ஆஸ்தான பிளேயர் அவங்களுக்கு கேப்டன் கிளென் மேக்ஸ்வெல். தலைவன் நல்லா வச்சு செஞ்சுட்டான். ஐபிஎல் ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண ஐயோ முடியாதுன்னு, ஆமா. அதை பத்தி கடைசியா பேசிக்கலாம். கடைசியா பேசிக்கலாம். இப்போ ஜெமி ஓவர்டன் வேற அப்புறம் இதுல வந்து இருக்கான், நம்ம அட்லெட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல இருக்கான். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா ஆஹ் அவன் பெர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பா வாட்ச் அவுட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. வேற யாரு? கிறிஸ்லின். அவன கிறிஸ்லின் வந்து என்ன கேட்டா பிபிஎல்னாலே ஒரு ஞாபகம் வர பிளேயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கிறிஸ்லின் தான். அவன் மெல்பர்ன் ஆமா சாரி இவன் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு வந்து பிரிஸ்பன் ஹீட்ல ஆடினா. ஆஹ் ஆமா அடிப்பா எங்கேயோ அவன் ரெண்டு அடிப்பான்டா. நம்ம அதெல்லாம் ஹைட்டை ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் ஃபர்ஸ்ட் எங்கேயோ எங்கேயோ தூக்கி சொருவான்டா. அந்த அவன் அவன் மீம் பவர்னா டெம்ப்ளேட்டுக்கு அவன் ஃபர்ஸ்ட் தான்டா ஒரு பாத்துருக்காங்க எல்லாம். ஃபேஸே அவன் தான். ஆனா ஐபிஎல்ல அன்பார்ச்சுனேட்லி அவ்வளோ ஆக்சுவலா அதே கிறிஸ்லின் மெக்கலம் போயிட்டு கேகேஆரோட இவங்களுக்கு இந்த ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சிபிஎல்ல போயிட்டு அவங்க ரெண்டு பேரு இங்க அதாவது ஐபிஎல் நடக்கும். ஐபிஎல்ல மெக்கலம் போட்டு பொழப்பான். அப்புறம் வந்து இந்த சிபிஎல் வரும், கிறிஸ்லின் மெக்கலம் ரெண்டு பேரும் போட்டு பொழப்பானுங்க. அப்புறம் இங்க இது வரும், நம்ம பிபிஎல் வரும், அங்கேயும் வந்து ரெண்டு பேரும் அடிப்பானுங்க. டிவில்லியர்ஸ்லாம் கூட ஒரு வாட்டி. அதான் ம். பொலாடே என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு இன்டர்வியூல, ஆ. சிக்ஸ் அடிக்கிறதுக்கு கஷ்டமான கிரவுண்ட் வந்து பிரிஸ்பன் கேபா தான். ஆ. ஏன்னா சைடு பவுண்டரிஸ் எல்லாம் எங்கேயோ ஆமா. இருக்கணுவான். ஆனா அந்த ஊர்ல பொழப்பான் அவன் கிறிஸ்லின்லாம். ஆமா. ஆனா அவனோட கரியரை முடிச்சு விட்டது எம்ஐ தான்டா. அவனை பேக்கப்பா எடுத்து ஒரு இது உட்கார ஆமா வச்சு கரெக்ட். அவன் இதே முடிச்சிட்டான். ஆமா அதுக்கப்புறம் இப்ப அவன் அவன் வந்து எதுவுமே இது எங்க பண்ணல. அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல இருக்கான். அதுவும் ஒன்ஸ் பொலாட் ஆன டீம் தான். டிராவிஸ் ஹெட் இருக்கான் அட்லைட் ஆமா ஸ்ட்ரைக்கர்ஸ்ல. இவன் இருக்கான்ல, அவன் பேர் என்ன? ஆஹ் இந்த தடவை இவன் இல்லையா, ரஷீத் கானு? ரஷீத் அட்லைட் கான் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆடலையா? இருப்பான். ஆமா இந்த வாட்டி அந்த டீம்ல இல்ல அவன். அதான் இவங்க வந்து இந்த ஆக்ஷன், அதான் ஆக்சுவலா ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து இனிமே இந்த ஆக்ஷன் ஃபார்மேட் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த லீக் அது? பிபிஎல்லா? ஏதோ ஒரு லீக் பிபிஎல் வந்து டிராஃப்ட் தான். இவங்க எப்பவுமே 100 டிராஃப்ட் தான். 100 100 வந்து. 100 ஆக்ஷன். ஆமா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் 100 ஆக்ஷனு. ஐபிஎல் டீம்ஸ் வந்தோடனே ஆக்ஷன் ஃபார்மேட்டுக்கு போயிட்டாங்க. சரி அது நம்ம 100 ஆமா வரும்போது போடுவோம். அது வரும், இயரோட அதான். மிடில்ல வரும் அது. சோ எனக்கு எப்பவுமே வந்து பிரிஸ்பேன் ஹீட் தான் பிடிச்ச டீம். ஏன்னா இங்க நான் 2014-15ல கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து மெக்கலம் அங்க போய் ஆடுவான். அதே மாதிரி எனக்கு அந்த ப்ளூ கலர், அது டீல் ப்ளூ, சயன், அக்வாட்டிக் ப்ளூ என்ன வேணா சொல்லலாம், அந்த ப்ளூ கலர் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் ஒரு ரீசன் சின்ன வயசுல. அதனால அப்போல இருந்து பிரிஸ்பேன் தான் எப்படியோ இல்ல இல்ல ஜெயிச்சிட்டாங்க. எனக்கும் ம். எனக்கு வந்து பெர்ஸ்காச்சஸ் தான் பிடிக்கும். ஏன்னா ஆமா எனக்கு கொஞ்சம் அங்க மார்ச் மேல அவங்க ஒரு ஊரு இது அது இருந்துச்சு. ஹிஸ்டாரிக் டீம் ஆச்சு. அவங்க அங்க சிட்னி சிக்ஸர்ஸும் பெட் ஸ்காட்சஸும் தான் ஹிஸ்டரி வச்சிருப்பாங்க ரைவல்ஸ் பயங்கரமா. ரைவல்ஸ் ஆமா. ஆமா இவன் ரைவல்ஸ். பிரெட்லி எல்லாம் ஆடுவான். அப்போ பிரெட்லி ஆடுவான். செம்மையா இருக்கும். அவனுக்கு அதெல்லாம் எதிர்க்க வந்து பீக் கிரிக்கெட் அதெல்லாம். ஆஸ்டன் நகரு. இவன் ஆமா. பிராட் ஹாக் எல்லாம் போடுவான். ஞாபகம் ஆமா. இருக்கா? சிஎல் எல்லாம் வந்து பிராட் ஹாக் போடுவான். அந்த மாதிரி ஆமா. அதெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. இந்த தடவை ஆமா. ஷைன் அஃப்ரிடி ஆடுறான்டா பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு. ஆமா பிரிஸ்பேன் ஷைன் அஃப்ரிதி இருக்கான். வழக்கம் போல இவன் லபுஷேன் இருக்கான். லபுஷேன் வந்து T20 ஸ்பெஷலிஸ்ட், பிபிஎல் ஸ்பெஷலிஸ்ட். பிபிஎல்ல மட்டும் எப்பவுமே அவனை பிரிஸ்பேன் ஹீட் எடுத்துருவாங்க. அதே மாதிரி உஸ்மான் கவாஜா ஆமா இருக்கான். வேற இந்த நேத்தன் மெக்ஸ்வீனி, அப்புறம் ஜிம்மி பியர்சன்லாம் ஆதி காலத்து விக்கெட் கீப்பர். இன்னும் அவனை வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷமான விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு பிளேயர்ல அவனும் ஒருத்தன். அதே மாதிரி அதான். மெல்பர்ன் ரெனகேட்ஸ் வந்தோன்னா எல்லாரும் இந்த மெல்பர்ன் ரெனகேட்ஸ் ரிஸ்வான். பின்ஸ் ஆர்சிபி கூட தான் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. எஸ். ஆர்சிபி பின்ஸ சைன் பண்ணோடனே மெல்பர்ன் ரெனகேட்ஸ் வந்து சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அடுத்த சீசனே வந்து டேபிள் லாஸ்ட் முடிப்பாங்க. இல்ல அப்படி நடக்குமா இல்ல இது ஆப்போசிட்டா சொல்றேன்னா தெரியல. ஆர்சிபி விட்டு போனோடனே இல்ல இல்ல மெல்பர்ன் கரெக்ட் தான். கரெக்ட் தான். மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் வந்து சாம்பியன்ஸ் ஆன அடுத்த சீசன் மட்டமா ஆடுவாங்க. ஓகே ஒரு அதான் அப்ப சீசன் கரெக்டா. ஞாபகம் இருக்கு. அங்க வந்து யாரு? நேத்தன் லியான் இருக்கான். நேத்தன் லியான், அப்புறம் ரிஸ்வான் பெரண்டாஃப், இருக்கான். வேற யாரு? டிம் ரிஸ்வான் இருக்கான். சைஃபர்ட் டிம் இருக்கா. சைஃபர்ட் இருக்கான். ஆமா ஆமா அப்புறம் ஜேக் ஃப்ரேசர் மெக்க இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நாங்க இந்த வந்து சும்மா குரீந்தர் பிளேயர்ஸ் சந்துலாம் வாட்ச் அவுட் ஃபார். ஆ. இந்த குரீந்தர் சந்துலாம் ஞாபகம் இருக்கா? ஒரு ட்ரை சீரிஸ் ஒன்னு நடக்கும். ஆ. ஏதோ ஒரு ட்ரை சீரிஸ் இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆடுவோம். அப்பதான் குரீந்தர் சந்து டெபியூ. இந்தியாவை அப்படியே ரன் த்ரூ பண்ணுவான் ஒரு மேட்ச். ரன் த்ரூ பண்ணுவான். ஓகே அதான் அது வந்து ரெண்டு. ஆமா 2014 அது. 2012 வந்து 14 ஏதோ ஸ்ரீலங்கா மழை வந்துலாம் ஆஸ்திரேலியா இந்தியா காப்பாத்தும். ஆடுவாங்க. அதான் தோனி 6 எல்லாம் அடிச்சு பினிஷ் பண்ணி கொடுப்பான். தோனி அஸ்வின் நின்னு முடிச்சு கொடுப்பாங்க. இது வந்து ஆமா 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 14ல தோத்துருவோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஆமா சிபி ஆமா சீரிஸ். அது கேவலமா ஆடும். ஆமா கேவலமா ஆடும். ஆமா ஆமா இங்கிலாந்து எஸ் ஆஸ்திரேலியா எஸ். பவரா இருப்பாங்க அதுல. நீ சொல்ற இந்த ஸ்ரீலங்கா சீரிஸ் வந்து இந்த ஹோபார்ட்ல இவன் விராட் எங்க இருந்தோ ஒரு மேட்ச் அடிச்சு வந்து சேஸ் பண்ணி வின் அதாவது பண்ணி கொடுப்பான். மலிகா பால்ல அப்பதானே கோலி வந்து இது நான் யாரு அப்படின்றது வந்து வேர்ல்டு காமிச்ச தருணம் அது. அப்பதான் மலிகாக்கு காமிச்சா against. ஆமா ஆமா. ஹோபார்ட்ல ஏதோ ஒரு 38 ஓவர்ஸ்ல 340 ஏதோ சேஸ் பண்ணோம். அடிச்சு முடிச்சிருவான். ஆமா ஆமா அதான் அந்த சிபி சீரிஸ்லாம் இப்ப அதெல்லாம் நடந்தா நடக்கும். சூப்பரா இருக்கும். இப்ப வந்து ரொம்ப இந்த லோ ரேங்க் டீம்ஸ் தான் வந்து சும்மா T20 ட்ரை சீரிஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் அழிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட்.
அப்புறம் வேற யாரு நாங்க சும்மா இந்த லீக்ல வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் எந்த பிளேயருக்காக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம ஊர்ல நடக்கிற லீக் கிடையாது. ஸோ நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஒன்று தான், எல்லாமே வேற ஒரு டீம் தான். ஆல்மோஸ்ட் ஃபுட்பால் பாக்குற மாதிரி தான். யூரோப்ல நீங்க எந்த டீம் வேணா சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் அடுத்தது மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வந்தா யாரு கார்ட் ரைட் இருக்கா, அப்புறம் டாம் கரன் இருக்கான், மார்க்கஸ் டானிஸ், கிளென் மேக்ஸ்வெல் டீம் அது. அப்புறம் ஆமா, இவன் ஸ்காட் ஸ்காட் போலண்ட், போலண்ட் இருக்கான். ஹாரிஸ் ராஃப்லாம் அங்கதான் இருக்கான். ஆமா, ஹாரிஸ் ராஃப் இப்ப ஹாரிஸ் அங்கதான் இருக்கான். ராஃப்லாம் அப்புறம் விராட் அண்ணி அந்த 2022 அடிச்சதுக்கு அப்புறம் ஆளையே காணும். ஆமா போச்சான் கண்டிப்பா. ஃபார்ம். அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஃபார்ம் வந்தா கூட அந்த பழைய ஹாரிஸ் ராஃப் பார்க்க முடியல, அந்த லைனல் லென்ஸ் வந்து அவனால பிடிக்க முடியல. சோ அடுத்தது வேற யாரு, மிச்சல் அவ்வளவுதான். ஸ்வெப்சன் இருக்கான். இவன் வந்து பிரிஸ்பேன் ஹீட்டோட ஒன் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் இவன். அடுத்தது சிட்னி தண்டர் வந்தோம்னா வேற யார், லாக்கி ஃபெர்குசன் டேவிட் இருக்கான் அந்த வார்னர் டீம்ல. ஆடுறான் இந்த தடவை. தன்வீர் சங்கா இருக்கான். அப்புறம் வேற வேற சாம் பில்லிங்ஸ் இருக்கான். அவங்க அவங்க சிட்னி தண்டர் வந்து இந்த கிறிஸ் கிரீன்னு ஒரு பவுலர் இருப்பான், அவனை நம்பி கேகேஆர்லாம் ஐபிஎல் எடுத்தாங்க, சரியா ஆமா, இருக்காது. ஆனா அவங்களுக்கு அவன் சூப்பரா அவங்க பண்ணுவான் கிறிஸ் கலரும் கிரீன் கிரீன் தான், பிளஸ் எப்பவுமே. கிரீன் ஒரு பிளேயர் வேற வச்சிருந்தாங்க. கரெக்ட். ஆனா இப்ப கிறிஸ் அதான் கிரீன் இல்ல, அதான். கேமரூன் கிரீனுக்கு தானே இந்த வாட்டி ஐபிஎல் ஆக்ஷன்ல போட்டி அதிகமா இருக்கும். ஆமா, So அது வேற. வந்து டேவிட் வார்னர் இருக்கான், கிறிஸ் கிரீன் இன்னும் அங்கதான் இருக்கான், சதாப் கான் இருக்கான். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி ஆமா, அஸ்வின் இருந்திருந்தானா மேபி அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அதான் ஆல்மோஸ்ட் நம்ம டீம்ஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சிட்னி சிக்ஸர்ஸ்ல நான் அகைன் ஆஸ் சொன்ன மாதிரி பாபர் அசாம்லாம் இருக்கான். ஸ்மித் எல்லாம் நடுவுல வந்து ஜாயின் ஒரு பண்ணுவாங்கன்னு பிளேயர். நினைக்கிறேன். ஆமா, ஸ்மித் ஸ்மித் ஸ்டார்க் இருக்கான். ஆமா, எல்லாம் இது சிட்னி டெஸ்ட் முடிஞ்சோடனே வந்து ஜாயின் ஜார்டன் பண்ணுவாங்க. சில்க்னு ஒருத்தன் இருக்கா சிட்னி சிக்ஸர்ஸ்ல. அவன் வந்து தெரியும், டிபிக்கல் நல்ல பிளேயர். ஐபிஎல் மெட்டீரியல். அவன் என்ன கேட்டா அவன் கரெக்டா செட் ஆவான். ஏதாவது ஒரு டீம் கண்டிப்பா அவனை வந்து நாட் ஈவன் டீம்ல கூட இன்க்ளூட் பண்ணாத அளவுக்கு தான் அவனோட ஐபிஎல் கரியர் இருக்கு. பட் அவன் வந்து கண்டிப்பா ஒரு ஐபிஎல் மெட்டீரியல் தான். அவனை வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது டீம் எடுத்தாங்கன்னா வாட்ச் அவுட் ஃபார் தான் சொல்லுவேன். வேற கரெக்ட். கேன் ரிச்சர்ட்சன் ஸ்டார்க் இருக்கான் சிட்னி சிக்ஸர்ஸ்ல. ஐ திங்க் அதுதான். அவங்களாம் அந்த சிட்னி டெஸ்ட் முடிஞ்சோடனே வருவாங்கடா ஆமா, சிட்னி அவங்கெல்லாம். டெஸ்ட் முடிஞ்சோடனே வருவாங்க. சோ மீன் எஸ். அப்புறம் இப்ப யார் அப்ப இந்த வாட்டி பிபிஎல் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பிரிஸ்பேன் ஹீட் பிவிஆர் சப்போர்ட் எனக்கு தான். வந்து பட் இந்த வாட்டி ஹொபார்ட் கன்சிக்யூட்டிவா அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கன்சிக்யூட்டிவ் டேவிட் அடிப்பாங்க தோணுது வச்சிருக்காங்க எனக்கு. பெர்த் திருப்பி. பெர்த் சிட்னி வந்து கொஞ்சம் சம்பவம் பண்ண, இங்க மும்பை சிஎஸ்கே மாதிரி அவங்களும் அங்க கப் அடிச்சு கொஞ்சம் டைம் ஆகுது. 4-3 கப்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க நினைக்கிறீங்க. மும்பை வந்து மும்பை சிஎஸ்கே 5-5 இருக்கு. அங்க பெர்த் 4 பெர்த் வச்சிருக்காங்க. டூ தான் நினைக்கிறேன். பெர்த் தெரியல இல்ல எனக்கு இல்ல, எவ்வளவுன்னு தெரியல. 4-3 அங்க. சிட்னி 3 பெர்த் 4 அப்படியா? அடிச்சிட்டாங்க. பெர்த் அப்புறமும் ஒரு வாட்டி எங்க ஓ. பிரிஸ்பேன் ஃபைனல் வருவானுங்க, பிரிஸ்பேனே போடுவானுங்க. அதுக்கு அடுத்த வருஷமும் பிரிஸ்பேன் ஃபைனல் வந்தா பிரிஸ்பேன் ஜெயிப்பாங்க. சிட்னி அவங்க ஓ. கன்சிஸ்டன்டா அந்த ரெண்டு டீமும் பிளே ஆஃப்ஸ்ல ஃபைனல் வந்துருவாங்க. அதுதான் மும்பை சிஎஸ்கே மாதிரி தான். சோ ஓகே ஓகே ஓகே, டன் டன். அடுத்தது வேற எந்த லீக், SA20 வந்து இந்த மந்த் எண்டு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்க முடிஞ்சா அந்த டைம்ல ஆ வேற எதுவும் லீக்ஸ் ஐ மீன் இது சீரீஸ் டோர்னமெண்ட்ஸ் லீக்ஸ் எல்லாம் வேற எதுவும் இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி போறோம். பட் இப்ப சும்மா நீ என்ன நினைக்கிற, இன்னைக்கு வேற ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் சைன் பண்ணிருக்காங்களே. அதான் அது பார்த்த SA20 வந்துட்டு. SA20 வந்து மஜா தான்டா. இந்த தடவை நான் எந்த டீம் கரெக்டா அவங்க செட் பண்ணிருக்காங்கன்னு நீ பார்த்தனா, ம் அவங்க வந்துட்டு எம்ஐ கரெக்டா செட் பண்ணிருக்காங்க. கேப்டவுன் அவங்க வந்து எம்ஐ கோர் கேப்டன் போன சூப்பரா வாட்டி இருக்கு. எப்படியோ கப் அடிச்சிட்டாங்க, அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆமா. இந்த தடவையா அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆஹா. ஆஸ் சிஎஸ்கே ஃபேனா நான் சொல்ல முடியாம இருக்கேன். அது புரியுது தாண்டி புரியுது. வந்துட்டு அதுதான் நானும் இவங்க அதுதான் எங்க ஆஹ் அதாவது அது தா- எல்லாமே அது எப்படி ஆஹ் சொல்றது. இப்ப எப்படி இங்கிலாந்து வந்து நாங்க பேஸ் பால் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ் பால் என்னன்னு டிராவிஸ் எடுத்து தூக்கி கண்ணில் காமிச்சானோ, அதே மாதிரி சிஎஸ்கே பிரான்சைஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா எங்கேயா போயிட்டு நாங்களும் ஒரு டோர்னமெண்ட் அடிக்கிறோம்னா வாயில தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர மும்பை வந்து எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டீம் தான். ஈஸ்டர்ன் கேப் சூப்பரா இருக்கு, இவன் சூப்பரா இருக்கான், ஈஸ்டர்ன் கேப் எம்ஐ மறுபடியும் சொன்ன அப்ப மாதிரி கப் அடிக்க சூப்பரா வாய்ப்பு இருக்கான். இருக்கா? வாய்ப்பு இருக்கு, ஆனா மார்க்ரம் இல்ல இந்த தடவை. ஆமா, டர்பன் மாற்றம் இல்ல. சூப்பரா இருக்கு. டர்பன்ல தான் மார்க்ரமும் இருக்கான், கிளாசன் இருக்கான். ஓகே. அவங்க ஏன் நான் பிரிட்டோரியா வந்து நல்ல டீமே பிரெவிஸ்ல இருந்தாலும் சான்ஸ் தரேன்னா அவங்க பவுலிங் அட்டாக். பிரிட்டோரியாவோட பவுலிங் அட்டாக் ஆல் ஃபாரினர் பவுலிங் அட்டாக். நீ ஓகே. எவனையோ ஃபாரினர் கடைசியில முடியும் போது ஆக்ஷன் முடியும் போது வண்டியா ஃபாரினர் எடுத்து போட்டுருந்தானுங்க. நான் இந்த ஃபாரினர் எடுத்து ஆக்ஷன் நான் போட்டாங்க. ஃபாலோ ஓகே. பண்ணிருந்தேன். நான் ஜேஎஸ்கே பத்தி வந்தேன்னா தனி ரேண்டே நான் பண்ணுவேன்டா உட்காந்து. இது வந்து ஆக்ஷன்ல இருந்தே ஒரு டீம் மட்டமான டீம். நம்ம SA20 ப்ரிவியூ தனியா போட்டோம் அப்படின்னா நம்ம தெளிவா பேசலாம். ஆனா இப்ப அடிக்கிறது அடிச்சிடறேன். இப்ப ஆமா. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 2 hours ஆகோ என்ன ஒரு இன்ஃபோ வந்திருக்கு அப்படின்னா, ஆ. பிராண்டன் கிங் ஆட போறது இல்ல. பிராண்டன் கிங் பதிலா ஏதோ மேத்யூ டிவிலியர்ஸ்னு ஒருத்தன் எடுத்திருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து ரீஸ்டாப்லி டிசம்பர் 31 வரைக்கும் ஆள் இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் Okay. 5 நாள் ஒரு 2 மேட்ச் ஆடுவாங்களா, 2 மேட்சுக்கு ஆள் இல்ல. அவன் வந்துட்டு ஜாரன் பேஷர்னு அவனா ஒருத்தனை ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஜேம்ஸ் வின்ஸ் வந்து நம்பி ஜனவரி 5 வரைக்கும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு பதிலா ஜோரிக் அப்ப எப்படி அது அவ திரும்ப ஷால்க்விக் வந்தானா அப்படின்னு ஜேம்ஸ் வின்ஸ் ஆடுவாங்களா இல்ல அது எப்படி, அது அங்க ரூல்ஸ் எப்படி இது?
இல்ல இது நம்ம ஐபிஎல் ரூல்ஸ் தான், அதேதான். ஆஹ் இவனுங்க ஒண்ணும் ஆஹ் மாத்திர மாதிரிலாம் இருக்காது. அந்த அத்தனை நாள் வரைக்கும் பிராண்டன் கிங் என்டையர் சீசன் இல்லடா. பிராண்டன் ஆஹா கிங் வந்து என்டையர் சீசன் இல்ல. ஆக்சுவலி அவன் தேவையும் இல்ல. நான் சொல்றேன் ஆஹ் என்னன்னா, ஆஹ் ஜேம்ஸ் வின்ஸும் இவன் வேற என்ன ஃபாஃபும் ஓபன் பண்ணிக்கலாம். அப்புறமா ம். ஆளு யாருன்னு பார்த்து புரியுது எடுத்துக்கலாம். அதுதான். அப்படின்னா நான் பிராண்டன் கிங் ஒரு தேவையில்லாத ஆணிதான். இந்த அவங்க வாட்டி இந்த இவங்க தடவை சிஎஸ் ஒரு பேக்கப் பிளான் இல்லாம போயிட்டாங்க ஆப்ஷன்ல. டெவால் பிரேவிஸ்க்கே போன டெவால் பிரேவிஸ் இல்ல அப்படின்னும் போது யாருமே இல்ல, இல்லடா, எனக்கு ஏதோ என்ன டீம் இருக்கு. காண்டுனா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் எப்படா நம்புறாங்க எனக்கு புரியவே இல்ல. அவன்லாம் ஆப்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு டீம் 6 கோடிக்கு எடுத்துட்டு அப்புறமா அது ஒருத்தன் வெளில எப்படின்னா வரான், ஹாரி இங்கிலாந்து புரூக். பிளேயர்ஸ வந்து நீ மத்த ஃபாரின் லீக்ஸ் நம்ப கூடாது. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் நம்ப கூடாது எப்பவுமே. அது அப்படிதான். அதோ பாரு இந்த வாட்டி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாருமே புல் அவுட் பண்ணிட்டானுங்க. அப்படிலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஐபிஎல் நம்புறவன் தான் வின் பண்ணியிருக்கான் இது வரைக்கும். அதாவது நீ அவங்க யோசிச்சு ஆடும் பாரு. போது வின் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து. ஆனா இதுதான் மினி ஆக்ஷன்றதுனால கூட மேபி போன புல் அவுட் பண்ணிருக்கலாம் ஆக்ஷன் டைம்ல. சரி ஓகே, நம்ம ஆக்ஷன் அப்போ பேசுவோம். இப்ப சொல்லு முடியும் சொல்லு போது இசை. லைட்டா பாத்துக்கலாம். நான் என்னன்னா, இங்கிலாந்து பிளேயர்ஸ நம்பி உன்னோட டீமோட கோரை நீ அமைச்சனா இப்படிதான்டா ஆகும். அதுதான் உன்னோட அதுதான். முக்கியமான பேட்டர் வந்து இந்த இடத்துல பார்த்தனா ஜேம்ஸ் வின்ஸ் தான். அவன் இல்லைன்னா ம். யாரை வச்சு ஓபன் பண்ணுவான்னு ஆமா. தெரியல. அப்புறம் எனக்கு அவனை பர்சனலி சைன் ஜேம்ஸ் பண்ணிட்ட. வின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த இப்போ எப்படி ஜெமி ஓவர்டன் எப்படி நீ பில்டப் சொல்லியிருக்க. கொடுத்து எடுத்தோமோ 100ல வந்து 100க்கான ஒரு ஃபேஸ் தான் ஜேம்ஸ் வின்ஸ் தான். அவன் அடிக்கிற அடி ஒன்னொன்னும் அவன்கிட்ட எனக்கு என்னன்னா கிளாசிக்கா ஆடுறது கிளாஸா ஒண்ணு, இருப்பான், கிளாஸ் ஆடுவான். இன்னொன்னு ஆமா. அடிச்சு ஆடுறது ஒரு டைப். அது ரெண்டுத்தையுமே அவன் பண்ணுவான். அவன் ஆடுற ஷாட்டுக்கு இப்போ கோலி எல்லாம் சிக்ஸ் அடிச்சா சிக்ஸ் அடிப்பான், கிளாஸா இருக்கும், பார்க்க சூப்பரா இருக்கும். ஆனா ரொம்ப ஹைட் போகாது. இவன் அடிச்சானா அந்த பவரும் இருக்கும், பிளஸ் அது வந்து பார்க்க கிளாசிக் ஷாட்டாவும் இருக்கும். சும்மா கண்ண முடியெல்லாம் சுத்த மாட்டான். அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டும் பயங்கரமா வச்சிருப்பான். கிளாஸா இருக்கிற பிளேஸ் எப்பவுமே அந்த ஒரு கரெக்டான ஒரு இப்போ T20 என்ன ஒரு 140 150 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருப்பாங்க. இவன் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டுமே ஒரு 180 அப்படி மாதிரி அபோவ் வச்சிருப்பான். கிளாஸாவும் ஆடுவான் போது எனக்கு வந்து ரொம்ப ஜேம்ஸ் பிடிச்ச வின்ஸ் பிளேயர். எனக்கு நல்ல பிளேயர் தான்டா. ஆனா நான் என்ன ஆமா சொல்றேன், ஒரு இங்கிலாண்ட நம்பி ஆமா கோர் ஆமா இல்ல அமைச்சனா புரியுது, இவனுங்க கரெக்ட் தான். பாரு இப்ப இப்ப பாரு ஃபர்ஸ்ட் ரீஸ்டாப்லி. 4 மேட்ச் இல்லன்னு உடனே அங்க டோர்னமெண்ட்டே சின்ன டோர்னமெண்ட் தான். அதுக்குள்ள எப்படி? அதுதான் 8 ஆ, மேட்ச் தான் ஆடுவாங்க அவங்க. ஆமா அதுலயுமே ஆள் இல்ல அப்படின்னா 8 மேட்ச் இல்ல 10 மொத்தம் மேட்ச் மொத்தம் ஆடுவாங்கன்னு 10 நினைக்கிறேன். மேட்ச். அதான் 6 தான் ஆஹ் ஆடுவாங்க. அதுலயும் 4 மேட்ச் இல்ல அப்படின்னா என்னடா கதை இது, எனக்கு அதுவே புரியல. அதான் நெக்ஸ்ட் புரியுது உன்னோட புரியுது. மிடில் ஆர்டரே இல்ல. ஜேஎஸ்கேவோட மிடில் ஆர்டரே ஆஹ் காணும். யாரா அது? இவன் ஐயோ, இவன் ரைலி ரூசோலா நம்பி எடுக்கிறானுங்கடா. எனக்கு அதுதான்டா வயிற்றுச்சலா இருக்கான். நான் பார்த்ததே இல்லடா. அந்த டிவிலியர்ஸ் ஒரு மேட்ச் வந்து இத்தனைக்கும் ரைலி ஃபாஸ்டஸ்ட் ரூசோ 100 அடிச்சு அடிப்பானே. ஓட விட்டதே நம்ம தான். அந்த போன வருஷம் 2024ல ஒரு மேட்ச் அவன் அடிப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நம்ம கூட கம்மி டார்கெட் அடிப்போம். துஷார் தேஷ்பாண்டே வந்து போட்டு கொடுப்பானே அங்க தரம்சாலால. ஆஹ் ஆமா 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 ஆமா. அதுக்கப்புறம் துஷார் தான் அவனை தேஷ்பாண்டேவோ இவன் பஞ்சாவே உட்கார சிமர்ஜித். வச்சாங்க பெஞ்ச்ல. அதுதான் ஏ இதெல்லாம் பார்த்தும் அவனை என்ன நம்பிக்கையில எடுத்தாங்க அப்படின்றதுதான் தெரியல. வேற ஆள் இல்ல. எனக்கு என்னன்னா, இவனுங்க ப்ரீ சீசன் சைனிங்ஸ்ல அக்கீல் ஹுசைனு இவனெல்லாம் சைன் பண்ணிட்டு அதுலயே காசு மொத்தமா இது பண்ணிட்டதுனால பிரெவிஸ்க்கு ஹார்டா போவே முடியல. நீ இப்பதான் பிரெவிஸ் வந்து தான் அவங்க எடுத்ததுன்னா வந்து மிடில் ஆர்டர் செட்டு. சிஎஸ்கேக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போல்டு டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போன வருஷம் நடந்த கேகேஆர் மேட்ச்னால. இனிமே வந்து இந்த மாதிரி லீக்ஸ்ல ஏதாவது நடக்கணும்னா நம்ம என்னப்பா வருஷம் பிளே ஆஃப்ஸ் போயிடும். அதுக்கு மேல என்னன்னு யோசிக்கிறாங்க. எங்கேயா ஒரு மரண அடி வாங்க போறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது. அதுதான்டா எனக்கு தெரியும். இந்த தடவை நம்ம பிளே ஆஃப்ஸே போவோமான்னு தெரியல. ஆமா எப்பவுமே எல்லா வருஷமும் தட்டி தடுமாறி இந்த பிரேஸ்வெல்லாம் ஒரு மேட்ச் அடிச்சு அப்படி தட்டி தடுமாறி எப்படியா போயிடுவோம். டக்பிரேஸ்வெல்லா. டக்பிரேஸ் எல்லாம் ஆடினான் போன இதுல. ஆமா மொயின் அலி எல்லாம் காப்பாத்திருக்கான்டா. ஆமா இந்த ஆமா தடவை ஆமா. மொயின் அலி கூட இல்லடா டானவன் காப்பாத்த. பெரேரா பாவம், அந்த மனுஷன் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருப்பான். ஐயோ டே, இந்த வருஷமா அவன் தான் அவனுக்கு பார்ட்னரா பிரவிஸ எப்படியாவது காசை போட்டு எடுத்திருந்தோம் அப்படின்னா எடுத்துருவானுன்னு பார்த்தா மிடில் போன ஆர்டர் வாட்டி பிக்ஸ் உனக்கு ஞாபகம் டான் இருக்கா? நீ பிரவிஸ். வந்து எங்க வீட்டு கூட வந்திருந்தா நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணோம். இது ஆமா பவுலிங் ஆக்சுவலா டொமஸ்டிக் பவுலிங் சூப்பரா இருந்தது நமக்கு. இவன் ஆண்ட்ரே பர்கர் இருந்தான், ஆமா ஆமா. லிசார்ட் வில்லியம்ஸ் இருந்தான், அப்புறம் இன்னொரு ஜெரால்டு கோச்சி, 3 பேர் அவனுங்கெல்லாம் இன்ஜுரி இன்ஜுரி ஆயிட்டு ஆயிட்டு போயிட்டானுங்க. போயிட்டானுங்க. ஆமா தாய் ஆமா. இந்த வாட்டி ஆனா தாயிர் இந்த தடவை இருக்கானா? இந்த தடவை தாகிர் இருக்கான். ஓ அப்போ ஓகே. நான்டே அந்த ஆள் பர்கர் பாட்டு இங்க இருக்கான். இருந்து ஆனா ஜாலியா இந்த ஓடிட்டு தடவை இருப்பாரு. போன தடவை ஸ்பின் ஹெவியா போயிட்டானுங்க. தப்ரை ஷம்சி இருந்தான், ஆமா தாகிர் இருந்தான், அதை தாண்டி ஒரு ஸ்பின்னர் எவனோ ஒருத்தர் ஆக்சுவலா இருந்தான். இந்த பவுலிங் அந்த நீ தடவை பாத்தீங்கன்னா அப்படியே சவுத் ஆப்பிரிக்கனோட பவுலிங் நம்ம நேரம் கரெக்டா இன்ஜுரி ஆயிடுச்சு. போன வருஷம் நல்ல டீம். போன வருஷம் ஆக்சுவலா ஆன் பேப்பர் எனக்கு தெரியும் டிஎஸ்கே ஜேஎஸ்கேலயே இந்த அதாவது சிஎஸ்கே தவிர்த்துட்டு ஃபாரின்ல நம்ம வாங்கின டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா போன வருஷம் அந்த ஜேஎஸ்கே டீம் தான் பயங்கரமான டீம். நம்ம சொல்லியிருந்த பேப்பர் ஆன் அதான் பேப்பரே செம்ம சாலிடான டீம் அது. ஏன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் பவுலிங்கும் இருக்காங்க, இன்டர்நேஷனல் பவுலர்ஸும் இருக்காங்க. அதுதான் அதுதான்டா எனக்கு அதுதான் என்னன்னே இந்த தடவை ரிவால்டோ மூன் சுவாமின்லாம் யாரையோ எடுத்துட்டு அவன்லாம் ஆடுறதெல்லாம் வீடியோ போட்டு காமிச்சுன்னு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல பாஸ். எனக்கு யாருன்னே தெரியாது பாஸ். ஓகே, நீங்க ஸ்கவுட் பண்றீங்க, கண்டுபிடிக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு ஓகே தான். பட் அதான் ப்ரூவன் பிளேயர்ஸா கண்டுபிடிங்க.
ஆமா. எவ்வளோடா எப்பவுமே எவ்வளோடா ஃபுல்லா நம்புறது யங்ஸ்டர்ஸ் அவனை? நம்பி போக கூடாது. எப்பவுமே ஃபுல்லா வெட்டரன் பிளேயர்ஸ் நம்பியும் போக கூடாது. மிக்சடா தான் இருக்கணும். இவங்க இதை ஒண்ணு இந்த தாண்டி எண்டு நீ போயிடுறாங்க, இல்ல அந்த எண்டு போயிடுறாங்க. அதுதான். அதுதான் எனக்கு இதை தாண்டி என்னன்னா இது வேற ரிச்சர்ட் கிளீசன் எல்லாம் நம்பி போறாங்கடா. அவன் தான் மெயின் பவுலிங் அட்டாக்கு. ரிச்சர்ட் அவ்வளவுதான். கிளீசன் எல்லாம் நம்பி போறீங்க, அவனுக்கு பேக்கப்பா ரீஸ்டாப்லி. ஒரு இன்ஜுரி போனா இன்னொரு இன்ஜுரி போறோன் பிளேயர். எனக்கு அதுதான் இந்த தடவை அதுதான். ஜேஎஸ்கேவோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு சரி. ஏஆர் ஸ்ரீகாந்த் மேலதான் இஷ்யூ இருக்கும்னு பார்த்தா அந்த ஆள் இப்ப சிஎஸ்கேக்கு வந்து ராஷ் டிஸ்டன்ஸ் இல்ல, ஸ்ட்ராங் பிரேவ் டிஸ்டன்ஸ் எடுத்து டீமை பில்ட் பண்ணிருக்கான். அப்ப இவன் மேல ஏஆர் ஸ்ரீகாந்த் மேல குறையே கிடையாது. குறையாடு. இவன் மேலதான் பிளெமிங் எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான்னு எனக்கு பிளமிங் இப்போ அங்க அதே வரைக்கும் மாதிரி புரியல. அங்க இவன் வேற இருப்பானே, நமக்கு ஆல்பி மார்க்கல் வேற கூட இருப்பான் அசிஸ்டன்ட் கோச்சா. அங்க ஆல்பி மார்க்கல் மேபி ஏதாவது உங்களுக்கு டிஎஸ்கே ஜேஎஸ்கே ரெண்டுத்துலயுமே ஆல்பி மார்க்கல் கூட இருக்கான்ல. அதுவும் பார்க்கணும். அதான் அங்க அதான் தெரியல அதான் யாரு மேஜர் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இது ஜேஎஸ்கே ராண்டா தான் போயிட்டு இருக்கு கடைசியில. சோ அதுதான் அதான் ஜேஎஸ்கே வேற. பத்தி நாங்க தனியா ரேண்ட் பண்ணா பண்ணிக்கலாம். ஆமா, நாங்க அதுக்கு முன்னாடி அவ்வளவுதான். நீங்க அதான் நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களுக்கு SA20 ப்ரிவியூ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மினி ஐபிஎல் மாதிரி தான். இப்போ பிபிஎல் ஆச்சு வருஷம் வருஷமா ஐபிஎல் கூட நடந்துட்டே தான் இருக்கு. இது வந்து நீங்க அப்படியே ஐபிஎல் இல்லைன்னும் போது இதை பார்த்து கொஞ்சம் குறைய தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ வித் தட் ஐ குறைய திங்க் தீக்கிறதா குறையே இதனாலதான்டா சூப்பர் கிங்ஸ் லெகசி அது எல்லாம் நீ போடுறாங்க. ஜேஎஸ்கே பணம் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா குறையா தான் இருக்கும். ஃபைனலே போலடா. ஆமா, எல்லா எவ்வளவு தடவை வாட்டி பிளே எட்ஜ் ஆஃப் பண்ணி போயிருக்காங்க, எட்ஜ் ஆனா பண்ணி ஃபைனல் போக மாட்டாங்க. அதுக்கு கீழே பிளே இருந்தா ஆஃப்ஸ் நாளே என்னன்னா இல்ல. கஷ்டப்பட்டு தட்டி தடுமாறி 4th பொசிஷன்ல முடிச்சிருவானுங்கடா. எலிமினேட்டர் ஆடுவானுங்க, போட்டு போராட்டி எடுப்பான். எலிமினேட்டர்ல எங்கேயோ வந்து வின் பண்ணி போட்டு ஆமா. சாமாடி அடிச்சு வின் பண்ணிடுவான். அப்புறமா குவாலிஃபயர் 2 போயிட்டு தோத்துருவானுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? இது அதேதான், வருஷம் ஒரு வருஷம் ஸ்டெப் இதுவா எடுத்து தான் தான் இருந்துச்சு. ஃபைனல். இந்த டிஎஸ்கேக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, ஓகே. சோ வேற வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தா நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் இன்னைக்கு டெஸ்ட் சீரிஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு போயிருக்கு. அப்புறம் பங்களாதேஷ் அயர்லாந்து வந்து பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க T20 சீரிஸ். அப்புறம் அஃப்கோர்ஸ் மெயினான 2 சீரிஸ் யாரு இந்த இந்த ஒரு மாசம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஓடி சீரிஸ் நாளைக்கு செகண்ட் ஓடி இருக்கு. அப்புறம் T20 சீரிஸ் ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வீக். அப்புறம் ஆஷஸ் ஆஷஸ் இருக்கு. நாளைக்கு தானே கேபா? ஆஷஸ் வந்து நாளைக்கு தானே நாளைக்கு டெஸ்டா? நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு, ஃபோர்த். நாளானிக்கு 4th. ஆமா. சோ வந்து ஓகே ஓகே. இதெல்லாம் மீறி நீங்க இந்த பக்கம் மழை பெஞ்சா இந்த பக்கம் ஒதுங்குன்ற மாதிரி இந்த லீக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னு தெரியல. நம்ம நம்ம பாப்போம். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ யா இந்த அண்ட் மேட்ச் இது சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி உடனே சொல்லணும், அவனோட லிவர்பூல் வீடியோ பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. எது? ஓகே. ஆமா ஆமா. லிவர்பூல் வீடியோ. அது பத்ரி வந்து ஆர்சனல் பத்தி பேசலன்னு கடுப்பாயிட்டான். சும்மா நான் தான் கேட்டான். இல்ல அது ஆக்சுவலா நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஆர்சனல் லிவர்பூல் அப்படியே டாப் பேசியே ஆஃப் த ரிமோட் எங்க ப்ரோ இருக்கு? இல்ல பாய், டாப் ஆஃப் த கேளுங்க. டேபிள்ல இருக்கு ப்ரோ. நானும் என் ஃப்ரெண்டும் லிவர்பூல் ஆர்சனலை பத்தி, லிவர்பூல் ஏன் டவுன் ஃபால் ஆனாங்க, ஆர்சனல் இப்ப செமையா இருக்காங்க அப்படின்றத ஃபுல்லா பேசணும். அப்படியே பேசி முடிச்சு வீடியோ ஆன் பண்ணுமா இப்ப நம்ம பண்ண மாதிரி தான். சோ வந்து இப்பதானே ஆர்சனலை பத்தி பேசணுன்ற மாதிரி ஒரு ஃப்ளோல அப்படியே விட்டுட்டோம். மத்தபடி தவிர்க்கணுன்ற உங்களை எப்படி தவிர்க்க முடியும்? இப்ப நீங்க தான் டாப்ல இருக்கீங்க. ஃபுட்பால் உலகமே கிறிஸ்துமஸ் அப்போ எப்பவுமே கிறிஸ்துமஸ் வரைக்கும் நாங்க டாப்ல தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் டவுன் ஃபாலே ஆரம்பிக்கும். அதான் பத்ரியை கேட்டா இருடா மிஷின் ஓடி முடிக்கிட்டோம் அப்படின்றாங்க. இப்ப இவன் திரும்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன், டிம்பர் திருப்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா. சரி, ஓகே. நம்ம அதை பாப்போம். உனக்கு ஏதாவது ஃபுட்பால் வீடியோ நீ கொலாபரேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வா, தாராளமா வா. எதுவுமே பிரச்சனையே இல்ல. நாங்க வந்து அதை அப்படியே இப்ப எப்படி கிரிக்கெட்னா நீங்க பண்ண மாட்டேன்டா. இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ நானே என் ஃப்ரெண்டு கூட பண்ணலாம். இப்ப ஃபுட்பால் கிரிக்கெட்டுக்கு நம்ம சேர்ந்துட்டோம், ஃபுட்பாலுக்கு அவன் சேர்ந்துட்டான். நம்ம நெக்ஸ்ட் இயர் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இயர் வேற, ரொம்ப முக்கியமான இயர் தான். அதனால பேசுவோம், கண்டிப்பா ஜாயின் பண்ணுவோம்.